நம்ம வந்து சபையின் அழைப்பின் மேன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஓட்டத்தின் மேன்மைகள். ஓகே. ம்ஹ்ம். இப்போ அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் ம். புத்திர சுவீகாரம் சொல்றதுக்காக நம்ம நிறைய வசனங்கள் தேடிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நல்லாவே இருக்கு. சூப்பரா இருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 13. அது எப்படி இந்த பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னு சொல்றது வந்து காமிக்கிறாங்க. ம். ம். தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ம். உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை ம். பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ம். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், ம். தேவனாலே பிறந்தவர்கள். ஓகே. தேவனாலே பிறந்தவர்கள். பார்ன் ம். ஆஃப் காட் சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ம். அவர்கள் வந்து தேவனால் பிறந்த மக்களா இருக்காங்க. ம். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ம். இந்த பிள்ளைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபை அடாப்டட் சன்ஸ். ஓகே. ம். புத்திர சுவீகாரத்தை பெற்ற மக்களா இருக்காங்கன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஓட்டத்துல நம்ம எப்படி வந்து ஓடுறது சொல்றது காரியங்கள் ம்ஹ்ம். நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம போலாம். ஓகே. ம்ஹ்ம். இஸ்ரேல் மக்கள் தான் நம்ம ஏன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போறோம் பார்த்தீங்கன்னா, ரோமர்ல அவர் சொன்ன வார்த்தை தான். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல ஸ்பெசிஃபிக்கா இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக்கிய மக்கள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இஸ்ரேல் ஜனங்கள் தான். 4ஆம் ம். வசனம். 4, 5. ம். அவர்கள் இஸ்ரவேலரே, ம். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பாருங்க. என்னது புத்திர சுவீகாரமோ, மகிமைகளா, பரலோக அழைப்பு மகிமைகள், ம்ஹ்ம். கவனன்ஸ், ம். வாக்குத்தத்தங்கள், அப்புறம் ம். நியாயப்பிரமாணங்கள், அப்புறம் ஆலயத்தின் ஆராதனைகள், அது மட்டும் ம்ஹ்ம். இல்லாதபடிக்கு வாக்குத்தத்தங்கள். ஓகே. ம்ஹ்ம். ப்ராமிசஸ். ஓகே. கவனன்ட் இருக்கு, ப்ராமிஸ் இருக்கு. ஸோ ப்ராமிசஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடையது. ம். இட்ஸ் ஃபார் தெம் சொல்லி பார்க்கிறோம். அதே போல அடுத்தபடியாக 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, ம். மாம்சத்தில் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். அவர்களின் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாம். அவர்தான் வந்து சர்வத்துக்கும் சர்வத்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனானவர் சொல்லி பார்க்கிறோம். இஸ் ம். காட் ஓவர் ஆல் சொல்லி ம். பார்க்கிறோம். இப்போ காட் சொல்லும்போது தியோஸ், அவரும் ஒரு காடா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். பார்க்கும்போது எல்லா காரியங்களும் யாருக்கு கொடுக்கப்படுது? இஸ்ரவேல் மக்களுக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே. ம்ஹ்ம். எல்லா விஷயங்களும் இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம். அப்படி இருக்கும்போது இங்க என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கப்படாதபடிக்கு அவங்க அதுல இருந்து விலகிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். 6ஆம் வசனம் படிங்க. தேவ வசனம் ம். அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ம். இஸ்ரவேலத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஆஹ் இஸ்ரவேலர் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. அடுத்து அவரோட ம்ஹ்ம். பாயிண்ட் வராரு. ஓகே. ம்ஹ்ம். அடுத்தது. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் ம். பிள்ளைகள் அல்ல. ம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. ம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ம். வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். வாக்குத்தத்தத்தின்படி சந்ததி ம்ஹ்ம். தான் வந்து ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்ப ஆபிரகாமின் சந்ததியாகிய சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா, உன் சந்ததி மூலமா எல்லா மக்களும் ஆசீர்வதிப்பாங்க சொல்லி சொல்லும்போது, ம்ஹ்ம். அப்போ நம்ம என்ன ஆகுறோம்? ஆபிரகாமின் புத்திரரா ஆகுறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். அதுதான் அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ண ம். போறோம்னா, இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு. ம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, நம்ம தேவனோட புத்திரர்கள் அந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ ம். ஆபிரகாம் புத்திரரா இருந்த இஸ்ரேல் மக்கள் அவங்க கீழ்ப்படியாமையினால நம்ம வந்து உள்ள வரோம் சொல்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்துல இருந்து நம்ம போலாம். ஓகே. எங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படி நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ம்ஹ்ம். செய்கிறதுனால தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் பிழைக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். என்ன ம். படிக்கலாம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போ நம்ம பார்க்கறதுக்கான பாயிண்ட் என்னது? ஆபிரகாமுடைய புத்திரர்கள், ம். ஆபிரகாமுடைய சந்ததி சொல்ற பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து புறஜாதி மக்களாகிய ம். ஜென்டைல்ஸ் அவங்க வந்து இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா மாறுறாங்க. ம். ம். ம்.
கலாத்தியர் 3:12. நியாயப்பிரமாணமும் விசுவாசம் 3:12 தானே சொன்னீங்க? 3 கலாத்தியர் 3:12. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்போ நியாயப்பிரமாணம் வந்து விசுவாசத்துக்குரியது அல்ல. அது விசுவாசத்தால வந்து இது பண்ண முடியாது. அது வந்து செய்யணும், ஆக்ஷன் சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம்னா என்னது? விசுவாசிக்கிறது, நம்புறது. ஓகே, வாயினால என்னதுன்னா அறிக்கையிடணும், இருத்தல விசுவாசிக்கணும். ஓகே, பாத்தீங்கன்னா விசுவாசம் சொல்றது நீங்க நம்புறது. ஓகே, உள்ளந்திரதுல இருதயத்துல நம்புறது சொல்லி பார்க்கிறோம். ஆனா நியாயப்பிரமாணமானது ஒரு செய்கையா இருக்கு. ஓகே, அதெல்லாம் கட்டளைகள் இருக்கு. அந்த 613 கட்டளைகள் இருக்கு மொத்தம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள். அதை நீங்க ஒண்ணா நம்ம செய்யணும். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கட்டளைகள் வந்து ஆக்ஷனா இருக்கும்போது அதுல என்ன ஆக்ஷன் இருக்கு, என்ன கட்டளைகள் இருக்கு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த கட்டளைகள் வந்து நீ கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத மீது அந்த கட்டளைகளுக்கு அந்த அந்த பாவத்துக்கு வந்து ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. நியாயப்பிரமாணம் இருந்தாதான் வந்து அதுக்கான வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கார், பைக் எல்லாம் கிடையாது. ஓகே, அப்போ வந்து டிராபிக் சிக்னல் சொல்ற ஒரு ரூலே கிடையாது. ஓகே, அதுல யார் வேணா வந்து டைரக்டா போலாம், வரலாம். ஓகேவா? எல்லாரும் ஒட்டுமொத்தமா உலகத்திலேயே நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஓகே, அது மாதிரி வரைக்கும் ரோட்ல சிக்னல் தான் அந்த அளவு இருந்திருக்காது சொல்லி பார்க்கிறோம். இப்ப கார் அதிகமாக கார், பைக்ஸ் அதிகமாக சிக்னல் வந்து நிறைய சின்ன ஜங்ஷன்லயே வந்து போட ஆரம்பிக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்னாச்சு, சிக்னல் போட்டவொன்னு என்ன ஆச்சு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. சிக்னல்ல ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும், அதுல கிரீன் போட்டா தான் போகணும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தப்பிதங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இது வேணா செய்யலாம். நியாயப்பிரமாணங்கள் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எது தப்பு எது கரெக்ட் சொல்லி தெரிய ஆரம்பிச்சு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ரோமர்ல நம்ம பாக்குறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. சியாயாக என்ற நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாத்தீங்கன்னா பாவம் என்னதென்று தெரியறதுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஓகே. அவன் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பாவம் இருந்தது. ஓகே, ஆனா அது வந்து என்ன இல்ல, அதுக்கு வந்து உயிர் இல்ல. உயிர் இல்லைன்னா வந்து அது ஆக்டிவா இல்ல சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்ப வந்து பாவம் வந்துச்சோ அப்போ சரி, எப்ப நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அப்ப என்னாச்சு, பாவம் இது பாவம் சொல்லி டக்குன்னு வந்துருச்சு வெளில வந்தவொடனே அது உயிர் பெற்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஜீவனுள்ளவனா இருந்தேன். ஓகே, பாவமே செய்யாதவனா இருந்தேன், என்கிட்ட பாவமே இல்ல சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். எப்ப நியாயப்பிரமாணம் வந்துச்சோ நான் பாவி ஆயிட்டேன், நான் மரித்தவன் ஆயிட்டேன் சொல்லி சொல்றாரு. அடுத்த 8:9 படிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கும். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனாய். நான் செத்து போயிட்டேன், கற்பனைகள் உயிர் கொண்டது, நான் மரித்தவனாய். சோ அப்ப பாத்தீங்கன்னா இதற்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்னதுன்னா, எனக்கு வந்து நீ நல்லபடியா நடக்கணும், நீ டிராபிக் சிக்னல் போட்டாதான் நீங்க வந்து ஆக்சிடென்ட்ல சாவ மாட்டீங்க, நீங்க வந்து ஏதோ நடக்காது சொல்லி சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? டிராபிக் சிக்னல் இந்த இடத்துல போட்டா நீங்க இடிச்சுக்க மாட்டீங்க, இங்க ஆக்சிடென்ட் நடக்காது, எல்லாரும் நிப்பாங்க சொல்றதுக்காக அந்த சிக்னல் போட்டிருக்காங்க. அப்ப வந்து ஜீவனுக்கு ஏதுவான காரியம் எனக்கு என்ன ஆயிடுச்சான், எனக்கு தண்டனைக்கு உண்டான காரியங்கள் ஆயிடுச்சு, மரணத்துக்கு எதுவான காரியம் ஆயிடுச்சான். சோ பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நீ பாவம் செஞ்சுட்ட சொல்லி நான் மரித்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் நான் தப்பு செய்யல, சிக்னலே இல்ல,
நான் ம். கண்ணாபின்னு போயிட்டு இருந்தேன். எனக்கு அந்த அந்த இடத்துல ஜங்ஷன்ல சிக்னலே கிடையாது. நான் போயிட்டு இருந்தேன். ம். ஆனா எப்போ சிக்னல் போட்டாங்களோ, நான் அத கிராஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆச்சு? பனிஷ்மென்ட்க்கு ம்ஹ்ம். வீட்டுக்கு பேப்பர் வந்துச்சு. பில்லு. ம். ஓகே. ம். ரூ. 100 ஃபைன், ரூ. 200 ஃபைன் சொல்லிட்டு ஃபைன் வந்துட்டே இருக்கு. ம்ஹ்ம். சொல்லி ம். பார்க்குறோம். நான் செத்தவன் ஆயிட்டேன் சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்போ பாவமானது என்ன ஆயிடுச்சு? அது உயிர் பெற்றது. ம். நியாயப்பிரமாணத்தினால சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஜீவனுக்கு ஏதுவான காரியம் தான். சிக்னல் போடுறது வந்து ம்ஹ்ம். நம்ம லைஃப் காட் பண்றது தான். அப்போ ம். பிரமாணங்கள் எல்லாமே நல்லதுதான். ம். ஆனா நான் மீற மீது எனக்கு என்ன ஆயிடுது? அதுக்கு தண்டனை. தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ம். எப்போ ஆனா மீற மீது. ம். ஓகே. சரி நான் மீறாம இருக்க முடியுமா? சொல்ற ம்ஹ்ம். பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம போறோம். ம். ஓகே. பார்க்கும்போது ம். நியாயப்பிரமாணத்தை செய்யறதுனால யாராவது ம். நீதிமான் ஆக முடியுமா? சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். ம்ஹ்ம். ரோமன்ஸ் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய். 20ல. ம். இப்படி இருக்க, ம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. என்னாச்சு அப்பனா? என்னப்பா இது? ம்ஹ்ம். நான் ம். நியாயப்பிரமாணம் வந்துச்சுன்னா எனக்கு ஜீவனை தரும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நான் ம்ஹ்ம். செய்யாம இருந்தா நான் ஜீவனை பெற்றோம்னு சொல்லி போட்டிருக்கு. ம்ஹ்ம். அப்போ நான் ஜீவனை பெறதுக்கு நான் நியாயப்பிரமாணத்தை ஆக்ஷன்ல ம்ஹ்ம். நான் செயல்படுத்துறேன். நான் சிக்னல்ல ம். வந்து நான் கரெக்டா நிக்கிறேன். அப்படின்னு ம். சொல்லி நினைச்சு நிக்கும்போது, ம்ஹ்ம். என்னால அது பண்ண முடியுதா சொல்லி பார்த்தீங்கன்னா முடியல. நான் என்ன ம்ஹ்ம். ஆயிடுறேன்? ம்ஹ்ம். வழுத்து போயிடுறாங்க. No one is declared righteous before in God's sight by ம். the works of law. ம். நியாயப்பிரமாணத்தின் கிரியையின்படி ஒருத்தரும் வந்து நீதிமான் ஆக முடியலையா? ம். போத் ம். என்னது? இதுதான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, மனசாட்சியின்படி வாழ்ந்துட்டு இருக்கிற புறஜாதி மக்களா இருக்கட்டும், ம்ஹ்ம். எல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிற யூத மக்களா இருக்கட்டும், 2 பேருமே ம்ஹ்ம். என்ன பண்றாங்களாம்? ஏகமாய் ம்ஹ்ம். பாவம் செய்து ம். கெட்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 9, 10 படிங்க. 9, 10, 11. ஆனாலும் என்ன, அவர்களைப் பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களே, ம், எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல, ம். விசேஷித்தவர்களா? யூத கரெக்ட்டா? விசேஷித்தவர்கள் இதெல்லாம். ம். இல்ல. ஆனாலும் என்ன, அவர்களைப் பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, ஆ, எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. அல்ல. ம். அவர்கள்ல யாரு? அவர்களைப் பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல. புறஜாதி யாருக்கு? மக்களை பார்க்கிலும் ம்ஹ்ம். யூதர்கள் விசேஷித்தவர்களா? சொல்லி கேட்கும்போது ஓகே. விசேஷித்தவர்கள் அல்ல. ம். ஓகே. ம். நாட் அட் ஆல். யூதர், கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு ம், ம், திருஷ்டாந்தப்படுத்தினோமே, ம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ம். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனைத் தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய்க் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஓகே. அப்போ ம். ஒருத்தனும் வந்து பாத்தீங்கன்னா, ம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாவும் சரி, அவங்க ம். மனசாட்சியின்படியும் சரி, ஒரு ஆளும் நீதிமான் கிடையாது சொல்லலாம். ம்ஹ்ம். ஓகேவா? பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் இருந்தா நான் வந்து கரெக்டா நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தோம்னா ம். யாருமே முடியல. ம். ஓகே. ம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் இல்லை சொல்லி இல்லை. பார்ப்போம். ஓகே. இஸ்ரேல் மக்களா இருந்தாலும் சரி, ம். அவங்க நியாயப்பிரமாணம் இல்லாத மக்களா இருந்தாலும் சரி. ஏன் அவங்களால இருக்க முடியல? அடுத்த கேள்வி. ம்ஹ்ம். ம். Why they couldn't able to fulfill the requirement of the law? ம். ஓகே. ம். லாவுடைய அந்த சட்டத்திட்டத்துடைய அந்த ம்ஹ்ம். அந்த காரியங்களை எதனால அவங்களால செய்ய முடியல ம்ஹ்ம். சொல்லி பாத்தீங்கன்னா, அதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த 17ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். 7, 11. ம், மேலும் நமக்குத் தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ம். நானோ பாவத்துக்குக் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். வெயிட். இப்ப பாத்தீங்கன்னா, நானும் ம்ஹ்ம். மாம்சத்துக்கு உட்பட்டு ம். பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டேன். அந்த ம்ஹ்ம். நியாயப்பிரமாணம் என்னது? ஸ்பிரிச்சுவலா இருக்கு. ம்ஹ்ம். ஆவிக்குரியதா இருக்கு. ம்ஹ்ம். ஸ்பிரிச்சுவல் சொல்றதுனால நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ம். இஸ் ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்லி சொன்னா புரியும். ஓகே. ம்ஹ்ம். ஏன் ஸ்பிரிட்னு சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின் ம். கிரியை பத்தி. அத ம். பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சொல்லும்போது ம்ஹ்ம். மேத்யூ 5ஆம் அதிகாரத்துல ம்ஹ்ம்.
நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து. ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 5:27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நியாயப்பிரமாணத்தின் ஒரு கட்டளை, யாத்திராவும் 20:14 இருக்கிற 10 கட்டளையில ஒரு கட்டளை. ஓகே, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக சொல்லிட்டு. ஓகே, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. முடிஞ்சிச்சு. அப்ப என்னாச்சு? இப்ப பவுல் சொல்ற அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்? மாம்சத்துக்கு விற்கப்பட்டேன் சொல்லும்போது நான் இச்சையா நான் வந்து நினைச்சாலே என்ன ஆயிடுது? விபச்சாரம் செய்தாயிற்று. இட் இஸ் a spiritual thing. It is not a நான் செய்யாம இருக்கிறேன் அதனால நான் நீதிமான் சொல்லவே முடியாது. ஓகே, நீங்க உள்ள நினைச்சாலே என்ன ஆயிடுச்சு? அதுதான் முடிஞ்சிச்சு. அதோட உள்ள வேறு நீங்க பண்ணி ஆயிற்று. ஆல்ரெடி கமிட்டட் adultery ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. டன். ஓகே, நீ மனம் திரும்பணும். ஓகே, மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? அப்போ ஆவிக்குரியதா இருக்கு சொல்லும் போது என்ன இருக்கு? அது வந்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் வந்து நம்ம வெறும் மேல செய்யாம இருந்தா மட்டும் கிடையாது. அதுல வந்து நம்ம நினைச்சாலே உள்ள இது பண்ணாலே இதாயிடுச்சு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம நெக்ஸ்ட் போறோம். ஓகே, 15 ரோமர் 7:15. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புறதை செய்யாதபடிக்கு நான் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது மாதிரி யோசிக்கணும்னு தோணல. என்னால வந்து அது மாதிரி பண்ணணும்னு தோணவே இல்லை. ஆனா நான் விரும்புறதை செய்யாதபடிக்கு எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நான் விலகி நான் தேவன் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது செய்யாதபடிக்கு நான் என்ன பண்றேன்? விரும்பாதது செய்யறேன். அப்புறம் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. நியாயப்பிரமாணம் என்ன தடுக்கும் சொல்லி நான் ஒத்துக்கொள்றேன். நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனா நான் கிடையாது. எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே என்ன என்ன பண்ணுது? அந்த மாதிரி செய்ய வைக்குது. அந்த மாதிரி யோசிக்க வைக்குது சொல்ற. அடுத்தது, அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்யற விருப்பம் என்கிட்ட இருக்கு. ஓகே, அது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா என்ன அர்த்தம் சொன்னோம்? ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். ஆனா நான் என்ன செய்யறேன்? விரும்புகிற நன்மை செய்யாதபடிக்கு விரும்பாத தீமையே செய்கிறேன். ஓகே, அடுத்தது, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அப்படி செய்யுது. எதிரால பாவத்தின் சரீரத்துல நான் பிறந்திருக்கிறேன். தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள். சோ அது பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சீக பாவ வித்து வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த காரியங்களை செய்ய வைக்கிறது சொல்லி பார்க்கலாம். அடுத்தது, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்யும் விரும்புகிற எனக்கு தீமை செய்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாப பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன்? அதோடைய பிரிசனரா இருக்கிறேன். என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் ஒரு பிரமாணத்தை இருக்கிறது நான் பாக்குறேன்னு சொல்றேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்கும்? என்னை வந்து அதுதான் முடிஞ்சிச்சு. என்னதுன்னா, நான் என்னதான் நான் வந்து நியாய பிரமாணத்தின்படி நான் வந்து கட்டளைகள் கீழ்பட்டு நான் நடக்கணும்னு நினைச்சாலும் என்னால் நடக்க முடிய மாட்டேன். நான் முழுக்க நான் என்ன பண்றேன்? மாம்சீக இந்த பாவ இச்சையின் வழியிலே நான் போயிட்டு இருக்கேன் சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இது கோர்ட்ல வேலை செய்யறேன். ஓகேவா? நான் வந்து வக்கீலா இருக்கிறேன். இப்ப நான் வந்து கோர்ட்ல வந்து நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா
அந்த வேலையின் சூழ்நிலையாகவும் நான் வந்து என்ன பண்றேன், ஈஸியா எனக்கு பொய் தான் வந்து ஈஸியா வருது தவிர என்னால வந்து என்ன பண்ண முடியல, நான் வந்து உண்மையா வந்து பேச முடியல. உண்மையை பேசினா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அங்க வேலை நடக்க மாட்டேங்குது. பொய் இப்ப பாத்தீங்கன்னா நான் விரும்பாத செய்யறவன் தான் இருக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, நம்ம சொல்லிட்டே போலாம். பாத்தீங்கன்னா அப்ப நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் நான் பிறக்கும் போதே நான் பாவத்துல பிறந்திருக்கிறேன் சொல்லி தாவீது சொல்றாரு. அப்போ எல்லாமே நான் கிடையாது. அப்ப நிர்பந்தமான மனிதன் நான். இப்படிப்பட்ட நான் ஒரு பயங்கரமான ஒரு சரீரத்துல மாட்டியிருக்கிறேன். ஓகே, இனி இந்த பாவத்துல மண்ணோட மண்ணா என்ன என்ன பண்ணுது, என்ன சாகடிக்குது. ஓகே, யாருக்கு விடுதலையாக்கும் சொல்லும்போது அங்க யார் வரா? 25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். என்னப்பா சொல்றாரு இங்க? ஃபர்ஸ்ட் வருஷம் புரிஞ்சுது. இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்றாரு. இயேசுவே எனக்கு நன்றி. இயேசுவே சொல்லியாரு. ஓகே, அவர் வந்து காப்பாத்த வந்துட்டாரு. ஓகேவா, அவர் வந்து எனக்காக ஜீவபலியை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் சொல்லி பார்க்கிறோம். நான் அவரை விசுவாசிக்கிறதுனால என் பாவங்கள்லாம் கழுவப்படுது, மன்னிக்கப்படுது. ஓகேவா சொல்லிடுறாரு. ஆனா என் மனதினாலே நான் நியாய பிரமாணத்துக்கும் என் மாம்சத்தினாலே நான் இது பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் பண்றேன். சொல்றீங்க பாவ பிரமாணம் தான் என்ன? நியாய பிரமாணம் என்ன தெரியும்? காட்ஸ் லா சொல்றது வந்து சட்டதிட்டங்கள். ஓகே, மைண்ட் படி இது, மாம்சப்படி இது சொல்றது என்ன புரியுது? ஊழியம் செய்கிறேன்னா விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த வந்து பாவமான காரியங்கள் செய்யறாங்க அப்படின்றதான் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்றது. விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி நான் என்ன பண்றேன், இந்த பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்யறவனா இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பாவியா தான் இருக்க சொல்லி சொல்றாரா? மாம்சத்தின்படி நான் ஒரு பாவிதான். அல்டிமேட்டா நான் வந்து நீதிமானே கிடையாது. என்னில் என் நன்மை வாசமா இல்லை சொல்லி நான் ஒத்துக்கொள்வேன். ஓகேவா, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லி சொல்றாரு. எதுக்காக இயேசு கிறிஸ்து நன்றி சொல்றாரு? ஏன்னா அவர் மூலமா மீட்பு கிடைச்சது அப்படின்றது. கரெக்ட், மீட்பு கிடைச்சது. ஆனாலும் ஒண்ணுமா அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் நியாய பிரமாணத்துக்கு மனதில் சொல்றேன், ஆனா பாடியில நான் ஒண்ணு பாவ பிரமாணத்தை ஊழியம் பண்றேன் சொல்லும்போது ஸ்லேவ் லா ஆஃப் சின். ஏன்னா இது ரெண்டும் இல்லாத ஒரு மூணாவது விஷயத்த கிறிஸ்து கொண்டு வந்தார் அப்படின்றதுனால அவருக்கு நன்றி சொல்றாரா? ஓகே, சோ என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்த வசனத்துலதான் இருக்கு. 8:1. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்டினியூஷன்ல தான் இருக்கும், ஒரே இதுலதான் இருக்கும். இந்த மாதிரி சாப்டர் பிரிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப 8:1 என்ன சொல்றாரு? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னது? ஆவியின்படி நடக்கணும் அப்படின்றது. அப்ப நம்ம வந்து நியாய பிரமாணத்தை பின்பற்றணும் சொல்றாங்களா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப ஆவியின்படி நடக்கிறதுனா என்னது? வாட் இஸ் லிவிங் பை ஸ்பிரிட்? ஓகே, ஸ்பிரிட் who gives those who in Christ Jesus, because through Christ Jesus the law of spirit. அப்படியே நெக்ஸ்ட் வசனம் படிங்க, அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம், ஓகே, லா ஆஃப் சின் அண்ட் டெத். நம்ம என்ன பார்த்தோம்? இதுக்கு முந்தின அதிகாரத்துல லா ஆஃப் சின்னுக்கு நான் அடிமையா இருக்கிறேன் சொல்லி போட்டிருந்தது. சின்னா என்னது? மரணத்துக்கு அடிமையா இருக்க சொல்லி போட்டோம். அதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கிடுச்சு. Jesus Christ, because through Jesus Christ the law of spirit which gives life has set me free. Set you free சொல்லி போறோம். திருப்பி அதை ரெண்டு மட்டும் படிங்க.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை ம். பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. விடுதலையாக்கிட்டு. அது எப்படி விடுதலையாக்கிச்சு? அடுத்த வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய ம். குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். முடிச்சிட்டார். கம்ப்ளீட் பண்ணிட்டார். கண்டம் சின் இன் தி ஃப்ளெஷ். ஓகே. இயேசு கிறிஸ்து வந்து செய்து முடிச்சிட்டார். ஓகே. தனது மரணத்தாலே அந்த நியாய பிரமாணத்தின் அந்த காரியங்களை வந்து என்ன பண்றாரு? பாவ காரியங்களை வந்து நீக்கிட்டார் சொல்லி போகிறோம். அடுத்த படிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதினா என்னது? ஜீவன். ஓகே. நியாயப்பிரமாணத்தை செஞ்சாங்கன்னா அது செய்யறதுனால என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சதுனால நம்மளுக்கு என்ன வந்துருச்சாங்க? மரணத்துல இருந்து ஜீவன் கிடைச்சு சொல்லி போகிறோம். ஓகே. அப்படியே படிங்க. அடுத்த வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே. இப்ப நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகுது என்னதுன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னது, ஆவியின்படி நடக்கிறதுனா என்னது? ஏன்னா இதுதான் வந்து முதலாம் வசனத்திலே இருக்கு. ஓகே. அப்போ கிறிஸ்துக்குள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்கினை திருப்பி இல்லை சொல்லி பார்த்துட்டோம். அப்போ ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை திருப்பி இல்லை சொல்லி 2 வருஷம் பார்க்கலாம். கிறிஸ்துக்குள் இருந்தால் ஆக்கினை திருப்பி இல்லை, ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை திருப்பி இல்லை. கரெக்டா? அப்போ இவங்க வந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற மக்களா எதுக்காக சொல்லி பார்ப்போம். அப்புறம் வந்து கிறிஸ்துக்குள் நடக்கிறதுனா என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது. ஓகே. அவர் மூலமாய் தான் நம்மளுக்கு வந்து நித்திய ஜீவன் இருக்கு. அவர் தான் வந்து ரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ஜீவன் 3ஆம் நாள் உயிர் தெழுப்பினார் சொல்லி விசுவாசிச்சா போதும் என்ன ஆயிடுமா? நம்ம ரட்சிப்படைவோம். ஓகே. we are saved. we are not dead, we are saved. அந்த டைம்ல வந்து யூதர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்தின்படி நீ செஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நீ ஜீவன் அடைய முடியும். you will live சொல்லி பார்க்கணும். அப்ப யாரால முடியும்? ஓகே. அப்போ கிறிஸ்து என்ன பண்றாரு? செய்து முடிச்சு ஜீவனை வந்து கொடுத்துட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாலே நம்மளுக்கு என்ன இருக்கு? நோ கண்டமினேஷன். மரணம் கிடையாது. நம்மளுக்கு ஜீவன் விசுவாசிச்சு. ஓகே. இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் என்னவா இருக்கு? 5ஆம் வசனத்துல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்த வசனமா படிச்சிருங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அர்த்த வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஓகே. மாம்சம் 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 இப்ப என்னதுன்னா, நம்ம எப்ப ஞானசரை எடுத்தோமோ நம்ம எந்த குடியிருப்புக்கு நம்ம போயிட்டோம்? பரலோக குடியிருப்பு. ஓகேவா? ஆனா நம்ம கூட மாம்சத்துல தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ பரலோக குடியிருப்பு ஞானசனம் எடுத்த மக்கள் ஆவியினால என்ன பண்றாங்க? புதிய மனித மைண்ட், நியூ மைண்ட், பேட்டர்ன் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து என்ன பண்றாங்க? மாற்றப்படுறாங்க. ஓகே. அப்ப ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய செயல் சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம பூமிக்குரிய மக்களா கிடையாது. பேட்டர்ன் ஆஃப் தி வேர்ல்ட் தான் பாத்தீங்கன்னா மாம்சீக சிந்தை, மாம்சீக எண்ணம். ஓகே. அப்போ ஆவிக்குரிய அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம வந்து செயல்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய சிந்தையின்படியே நம்ம செயல்பட்டோம்னா நம்ம ஜீவன் அடைகிறவங்களா இருக்கும். ஓகே. இந்த நம்ம பேட்டர்ன் ஆஃப் தி வேர்ல்ட்ல நம்ம பூமிக்குரிய மனுஷங்களாவே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஜீவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களே நம்ம என்ன பண்ணுவோமா? அழிச்சு போயிடுவோம் சொல்லி பார்க்கணும். அதுதான் இங்க பார்க்கணும். ஓகே. மைண்ட் கவர்ன் பை தி ஃப்ளெஷ் சொல்லும்போது நம்ம ஒன்னும் மறிக்காம நம்ம ஒன்னும் பூமிக்குரிய காரியங்களே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம்னா மைண்ட் கவர்ன் பை தி ஃப்ளெஷ்.
நம்ம இம்மைக்கான உலகத்துக்காக நம்ம வந்து போராடுகிற மக்களா இருக்கோம். இம்மைக்கான உலகத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிச்சயப்படுத்துற மக்களா இருக்கும். நிச்சயம்னா என்னது? அதை வந்து பற்றிக்கொள்ற மக்களா இருக்கும். நம்மளுக்கு வந்து என்ன இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இல்ல. நம்ம பரம அழைப்புக்கு, நம்ம ஆவிக்குரிய அழைப்புக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், இந்த பூமிக்குரிய மனுஷங்க மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அதுதான் இங்க டிஃபரன்ஸ் பாக்குறோம். ஓகே, ஆவிக்குரிய மனுஷன், மாம்சத்துக்குரிய மனுஷன். ஓகே, அப்போ டிஃபரன்சியேஷன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அழைப்பின் காரியம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி, ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி பாக்குறோம். அப்ப எப்ப வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோமோ அப்ப நம்ம என்ன பண்றோம், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றோம். கரெக்டா? அதனால கிறிஸ்து மூலமா நன்றி செலுத்துகிறேன் சொல்லி சொல்றாரு. அதன் பின்பு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஓகே, யாருக்கு? மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இருக்கு. ஆனா ஆவியின்படி ஆக்கினி தீர்ப்பு. அப்ப பாத்தீங்கன்னா பார்ட்டிஷனே எங்க பிரியுது சொல்லி பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துல பிரியுது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய மக்கள் சொல்லும்போது நம்ம கிறிஸ்துவ பத்தியும் சுவிசேஷத்தை பத்தி சாட்சியா இருக்கிற அறிவிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம பரத்துக்கேற்ற பிள்ளைகளாய் நம்ம வாழ்க்கையே மாத்திக்கணும். எக்ஸாம்பிள் பவுல் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய பெரிய ஆளு. பவுலோட வாழ்க்கை எப்படி மாற்றி சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு, கிறிஸ்து இயேசுக்கு நன்றி சொல்லிட்டு ஞானஸ்தானம் பெற்றா சொல்லி பார்க்கணும். ஓகேவா? பெற்று அவர் மாறுறாரு. இப்போ அங்க பாத்துனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்கு உரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அதிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். மாற்றம் பாத்தீங்களா? முன்னாடி இருந்த பவுலோட வாழ்க்கை என்னது, அவர் கமாலியன் பாதத்துல வந்து படிச்சு வரோம். கமாலியன் சொல்றது அந்த காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேர்ல்ட் கான்டெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கிட்ட உட்காந்து படிச்சவர் சொல்ற எவ்வளவு வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் மத்தியில அங்க வந்து கமாலியர் சொல்றது வந்து பயங்கர பெரிய டீச்சர். அவர் கீழே வந்து படிச்சு வரோம். ஓகே, அதனால கமாலியர் பாதத்துல நான் படிச்சவன்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரோமன் சிட்டிசன். ஓகே, குடியுரிமை பெற்றவர் சொல்லி போவார். இந்த மாதிரி சொல்லிட்டே போவார் அவர். ஓகேவா? பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்றாராம், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக லாபமா இருந்த யாவற்றையும் 8ஆம் வசனம் அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநிதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாக்கி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துடைய ஆவிக்குரிய அந்த ஓட்டத்துக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எப்படியாவது நான் இந்த ஓட்டத்துல வந்து நான் வெற்றி பெறணும். ஓகே, விசுவாசத்தினால, கிறிஸ்து பற்ற விசுவாசத்தினால நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், பூமிக்குரிய பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் குப்பியும் நஷ்டமா எண்ணுகிறேன். ஓகே, மாம்சிய காரியங்கள். அதனால்தான் மாம்சத்தின்படி நடந்தால் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து அவங்க வந்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவங்களால வந்து இந்த பரம அழைப்புக்கு ஏற்ற காரியங்களை வந்து வாழ முடியாது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதான் பாக்குற டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் 12, 13 படிச்சிருக்கீங்களா? 13, 14 எல்லாவற்றையும்
ம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், ம். இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆ. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ம். ஒன்று செய்கிறேன், பின்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளாக இலக்கை நோக்கித் தொடருகிறேன். ம். பரம அழைப்பு. ம்ஹ்ம். காலிங்க என்னது? பரலோக ம்ஹ்ம். அழைப்பு. அந்த ம்ஹ்ம். அந்த அழைப்புக்கான பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன். இப்ப ம்ஹ்ம். ஏன் வந்து இவர் வந்து ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்துனா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் மறந்துட்டு அப்படின்றதா? கரெக்ட். அந்த ம்ஹ்ம். சாப்பிடுறதுல வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு, ம்ஹ்ம். ஓகே, நான் ம். ஃபோக்கஸ் ம். ஓடுறதுதான். ம். பந்தய பொருளை இலக்கை நோக்கி ஓடுறதுதான் ம். சொல்றாரு. ஓகே. ம்ஹ்ம். ஏன்னா அந்த பின்னாடி நான் செஞ்ச காரியங்கள்லாம் பயங்கர பெரிய காரியங்களா இருந்ததுன்னா, அது என்ன பண்ணும்? ம். ஏய் நீ எவ்வளவு பெரிய ஆள்ப்பா, என்னென்னலாம் பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொல்லி ம்ஹ்ம். சொல்லும். நான் இவ்வளவு ம். பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஓகே. ம். அது எல்லாத்தையும் மறந்துடுறேன். ம்ஹ்ம். நான் என் லக்க அடையிற வரைக்கும் நான் என்ன பண்றேன்? ஓட போறேன். ம்ஹ்ம். இந்த கோல பரம அழைப்பை நான் ம்ஹ்ம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நான் என்ன பண்றேன் வரேன். நான் அந்த லக்கை நோக்கி ஓட போறேன். ம்ஹ்ம். அதுதான் வந்து இந்த கோலே. ஓகே. ம். நான் அச்சீவ் பண்ணதை நான் பின்னாடி போய் பார்க்க மாட்டேன். ஆனா உலகம் என்ன ம்ஹ்ம். சொல்றேன்னா, பின்னாடி வந்தது பாரு, எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்க பாரு, எவ்வளவு ம். தூரம் வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். என்ன பண்றாரு? நான் அந்த அடையிற வரைக்கும் நான் திரும்ப பார்க்க மாட்டேன் ம்ஹ்ம். ம். சொல்றாரு பவுல். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய இப்ப நம்ம ரோமர் வரலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. அப்ப நம்மளுக்கு கிளியரா புரியுறது என்னது? மைண்ட் ம்ஹ்ம். செட். ம். மனது புதிதாக்கிறது. மைண்ட் ம்ஹ்ம். செட் நம்ம என்ன பார்த்தோம்? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல கூட பார்த்தோம். ஓகேவா? ம்ஹ்ம். அந்த என்னதுன்னா, பூமிக்குரிய பேட்டர்ன்ல இருந்து மனுஷங்களுடைய பேட்டர்ன்ல இருந்து அந்த புரிதல்ல இருந்து கம்ப்ளீட்டா மாற்றப்படுதுன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? எப்ப ம். ஞானஸ்தானத்துல. ஓகே. ம். இது வந்து சபைக்கு, இது இல்லைன்னா வந்து அப்ப இருந்த யூதர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கு சொல்லி சொல்றோம். ம்ஹ்ம். இதுலதான் என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, ஏற்றிட்டாங்க. ஓகே. ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள். ஓகேவா? ம். இவங்க கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்துக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணுமும் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமா பூர்ணம் அடையணும்னு சொல்லி நினைச்சாங்க சொல்லி சொல்றோம். ஓகேவா? அதுதான் என்னதுன்னா, வைராக்கியம் இருக்கு. எனக்கும் ம்ஹ்ம். வைராக்கியம் இருக்கு. என்ன பவுல் சொன்னாரு? நான் வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். ஜீல் ம்ஹ்ம். ஃபார் தி பெர்சிக்யூஷன் ம். சர்ச். ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தின்படி அது குற்றம் சாட்டப்படாதவன். ம். ஓகே. ஜீல் இருந்தது. இதே போலதான் அவங்களுக்கும் ஜீல் இருந்ததுதான். அதை எங்க ம்ஹ்ம். போட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களைக் குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ம். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்ல. ம்ஹ்ம். கிறிஸ்து இயேசுவை வந்து விசுவாசிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ம். மறுதலிச்சு போனதுனால என்ன ஆயிட்டாங்க? அவங்க ம்ஹ்ம். இழந்துட்டாங்க அந்த வாய்ப்ப சொல்லி பவுல் வந்து இங்க சொல்றாரு. அதுதான் ம்ஹ்ம். வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் எங்க இருக்குன்னா வசனம் வந்து ம்ஹ்ம். 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 9 ம். தான். ம். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு புறஜாதி மக்களுக்கு வந்து சுவிசேஷம், குட் நியூஸ் அது போறத பத்தி போட்டிருக்கு. கர்த்தர் சொல்லி. வேணா படிங்க இத. ம்ஹ்ம். 21 20, 21 இதுனா 10ஆம் அதிகாரம். ரோமர் 10 அதிலே 10ஆம் அதிகாரம். அதிலே வந்து ம்ஹ்ம். 20, 21 அல்லாமலும் ஏசாயா என்னைத் தேடாதவர்களே கண்டறியப்பட் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னை ம். விசாரித்துக் கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறேன். தைரியம் கொண்டு சொல்றாராம். அப்படின்னா அர்த்தம் என்னது? புறஜாதி மக்கள் என்ன பண்ணாங்களாம்? ம்ஹ்ம். தேடாத மக்களுக்கு ம்ஹ்ம். கண்டறியப்பட்டாராம். ம்ஹ்ம். நம்ம இதுக்கு முந்தின வசனத்துல நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? ம்ஹ்ம். புறஜாதி மக்கள், ம். என்னோட பிள்ளைகள் அல்லாத மக்களை என்னோட ம். பிள்ளைகள் என்று சொல்றாரு சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். அது மாதிரி ம். புறஜாதி மக்கள், தேடாத மக்களால ம்ஹ்ம். கண்டறியப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஆனா ம்ஹ்ம். இஸ்ரேல் மக்களை குறித்தோ 21 ம். ம்ஹ்ம். இஸ்ரவேலரைக் குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்தில் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். நாள் முழுவதும் நான் என்ன பண்ணேன்? கைகளை விரிச்சு வாங்கப்பா வாங்கப்பா சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ம்ஹ்ம். ஆனா ஒருத்தரும் வரல சொல்லி பார்க்கிறோம்.
ஓகேவா? அவ பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம், நம்ம நேத்திக்கு பார்த்த விஷயம் தான். என்னதுன்னா, மீதியான மக்கள் கொஞ்சம் பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க, காப்பாற்றப்படுறாங்க தவிர மிச்ச பேர்லாம் வந்து அழிக்கப்படுறாங்க சொல்லி போகுது. இது பார்த்துட்டு நம்ம ஒன்லி த ஃபியூ வில் பி சேவ்ட் சொல்லி பார்க்கணும். மீதியானவர்கள் சோதோம் குமாரா போல ஆயிருப்பாங்க. ரிமனன்ஸ் சொல்லி பார்க்கணும் கொஞ்சம் பேர். அப்ப பாத்தீங்கன்னா சபையில வந்து கொஞ்சம் பேர் மட்டும் தான் சேர்க்கப்பட்டாங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள். ஓகேவா? இது கூட நம்ம எங்க பார்க்கலாம்னா வந்து ஆக்ஸ் 2ஆம் அதிகாரத்துல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்னதுன்னா, முதலாவது 120 பேர் இருந்தாங்க பெந்தைக்கோஸ்து நாள்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர் சபையில யூதர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல எருசலேம்ல அங்க இருந்த மக்கள் 3 வருஷம் பிரயாசப்பட்டு உபதேசம் செஞ்சதுல வந்து வெறும் 120 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அத்தனை லட்சம் பேர் மக்கள் இருந்தாலும், அப்புறம் பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லா தேசத்துல இருந்து வந்த யூதர்கள் எருசலேம்ல இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர்கிட்ட ஆட் பண்ணப்படுறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சபையில வந்து யூதர்கள் நிறைய பேர் ஆட் ஆகுறாங்க. அப்புறம் 9ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுல் மூலமா புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா சொல்லிட்டு நம்ம 9ஆம் அதிகாரத்துல பவுலை நம்ம பாக்குறோம். ஓகேவா? 9ஆம் அதிகாரம் இது நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயம் என்னன்னா 15ஆம் வசனம். ஓகே, புரஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா பவுல சூஸ் பண்ணிக்க சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்றோம். ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் பிள்ளை மக்களுக்கும் வந்து புரஜாதிகளுக்கும் அறிவிக்கிறது. அதே போல அடுத்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புரஜாதி மக்கள் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியினால நிரம்பி குடும்பமே வந்து ரட்சிக்கப்படுது சொல்றோம். ஓகே, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றாங்க சொல்றோம், ஞானஸ்நானம் பெறாங்க சொல்றோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் பவுல் வந்து பர்னபாவும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 11, 12, 13 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சினோகாக்ஸ். ஓகே, சினோகாக்ஸ் வந்து ஜெபாலயங்கள், யூதர்களுடைய ஜெபாலயங்கள் தான் கூட்டிட்டு இருந்தாங்க சொல்லி போடுறோம். அப்போ ஒரு டைம்ல வந்து கூட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பயங்கரமா அவங்கள வந்து விரோதமா செஞ்ச உடனே ஜெலஸ். ஓகே, ஜூயிஷ் ஜெலஸ் ஆயிட்டாங்க. ஏன் ஜெலஸ் ஆயிட்டாங்கன்னா புரஜாதி மக்களும் இந்த சுவிசேஷத்தை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரம் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா 9 இல்ல இது ஐசியா போன்லி சேஸ். எதுக்கு போன்லி சொல்லி வார்த்தை வரணும்? போன்லி எதுக்கு வருது சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் வந்து பிள்ளைகள். இப்ப யாராவது வந்து வீட்டுல வந்து ஒரே ஒரு பையன் பொண்ணு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல பையன் மட்டும் இருக்கா வச்சுக்கோங்க, அவங்க கூட வந்து இன்னொன்னு பையனை வந்து வீட்டுல வந்து சேர்த்தாங்கன்னா என்ன பண்ணுவான்? அந்த குட்டி பையனுக்கு வரமா வரும். ஓகேவா? ஆனா ஐசியா என்ன பண்ணா போன்லி சேஸ் I was found by the people who did not seek me. I was revealed myself to the who did not ask for me. என்னை தேடாத மக்கள் கண்டடைந்தாங்களாம். என்னை இது பண்ண கேட்கவே இல்லையா? அவ பாத்தீங்கன்னா யாரு? அவங்க புரஜாதி மக்கள். அவங்கள கூட்டு வர சொல்றது வந்து ஐசியா தீர்க்கதரிசனமா 750 எழுதிட்டாரு. கிறிஸ்துவுக்கு முன்னு. ஓகே, அத வந்து போலீஸ் எழுதிருக்காரு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து இங்க கோட் பண்றாரு பவுல். அவ பாத்தீங்கன்னா அந்த அளவு அவங்களுக்கு வந்து இந்த வாக்குறதுக்குள்ள, ஏன்னா அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க. சபை அழைப்புனா என்ன தெரியும்? ஏன்னா அவங்கதான் புத்திர சுவீகாரத்துக்கு ஏற்றவங்க, அவங்கதான் வர வேண்டியவங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா இவங்க மறுதளிச்சதுனால இந்த சுவிசேஷம் வந்து யாருக்கு போது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் சுவிசேஷம் புரஜாதி மக்களுக்கும் போது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இது தேவனுடைய திட்டமா இருந்தது, தேவனுடைய ரகசியமா இருந்தது சொல்லி பார்க்கணும். ஓகே, மறைபொருளா இருந்தது சொல்லி பார்க்கணும். ஓகே, சபையின் அழைப்பு பாத்தீங்கன்னா we have been held. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். என்ன சொல்றாங்க? We had to speak the word of God to you first. Okay, since you reject it, நீங்க ரிஜெக்ட் பண்ணதுனால, நீங்க மறுதலிச்சதுனால, now we are worthy to go the eternal life சொல்ற வார்த்தையை வந்து நாங்க எடுத்து ஜென்டிலுக்கு போறோம். Now we turn to the Gentiles. We now turn to Gentiles. பாருங்க, டைரக்டான வார்த்தை. அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க என்ன பண்றாங்க? ஜென்டில்ஸ் கிட்ட ஃபுல்லா தீவிரமா வந்து பிரசங்கம் பண்றாங்க. இதுக்கப்புறம் 1ஆம் ஜேர்னி, 2ஆம் ஜேர்னி, 3ஆம் ஜேர்னி, ஹோல் ரோம ஜேர்னி எல்லாமே ஆரம்பிச்சு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோ இது இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நியாயப்பிரமாணத்தை பத்தி பார்த்தோம். அது அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு நீதி வந்து பார்த்தோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த யூதர்களுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. கரெக்ட் தானே? ஆனா பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற தேவையில்லை சொல்லிட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. அதான் தெளிவா நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம். 7:8. ஓகே,
நியாயப்பிரமாணத்தினால நம்ம பாவம் என்னது தெரிய தவிர ஒண்ணுமே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அப்ப எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சொல்ற தெளிவு அங்க கிடையாது. ஓகே, நம்ம அதை வேணா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம அந்த பேக்ரவுண்ட் போலாம், அப்போஸ்தலர் போலாம். ஓகே, கலாத்தியன்ஸ் 4 நினைக்கிறேன். சாரி 3 அதுல வந்து 23 இருந்து பாருங்களேன். 23, 24, 25. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி யுவான் ஸ்தானகர் வந்துட்டு வழியை ஆயத்தப்படுத்தினாரோ, மனம் திரும்புங்கள், பரலோக சுயமா இருக்கு, மெஸ்ஸியா வருவார், நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்வருவர் ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பாரு சொல்லி சொல்றாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து வந்தாரோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பெந்தைக்கோஸ்து நாள்ல ஆவியினால ஞானஸ்தானம் கிடைச்சதோ, அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா கிறிஸ்துவின் இடத்தில் மக்களை வந்து கூட்டி சேர்க்கறதுக்கான ஒரு உபாதியா இருந்தான். அப்ப எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுது, அடி உழுது, தப்பு செஞ்சு அடி உழுது. ஓகே, இந்த லெப்ட் ரைட் திரும்பாத படிக்கு. ஓகே, தேவன் இவர் தான் சொல்லி பற்றி கொண்டு இருக்கிறதுக்கு. ஓகே, அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து விலகுறாங்க. அப்ப என்ன ஆகுது, திருப்பி தேவன் வந்து டைரக்டாவே வந்து தூதர்கள் மூலமா என்ன பண்றாரு, அதை வந்து செயல்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுவும் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு உபாதியா ஒரு கார்டியனா இருக்கு. ஓகே, அப்போ கார்டியனா வரைக்கும் இப்ப எக்ஸாம்பிள் குழந்தைங்களை வந்து யார்கிட்ட விடுவாங்க, அங்க கார்டியன் கிட்ட விடுவாங்க. அப்பா அம்மா வந்துட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த கார்டியன் போயிட்டு அப்பா அம்மா வந்து கிட்ட கொடுத்துருவாங்க சொல்லி போறோம். அதே போல இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, கார்டியனோட வேலை கிடையாது சொல்லி போறோம். படிங்க அப்படி. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாதியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஓகே, நீங்க எல்லாருமே தேவனுடைய புத்திரரா இருக்கீங்க விசுவாசத்தினாலே. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி கிடையாது சொல்லி பாக்குறோம். அடுத்த வருஷம் படிங்க 27, 28. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அப்போ ஞானஸ்தானம் தான் என்ன பண்ணுதுன்னா, இது உலகத்தினுடைய அந்த மாம்ச சிந்தையிலிருந்து நம்ம விளக்குது. நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணுது, மக்களை இது பண்ணுது சொல்லி பாக்குறோம், விளக்குது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ யாரெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு பிறகு இருக்காங்களோ அவங்க வந்து கிறிஸ்துவ தெரிந்து கொள்ற மக்களா இருக்காங்க. ஓகேவா, கிறிஸ்துவ ஞானஸ்தானம் பெற்ற மக்கள். ஓகேவா, அப்புறம் பாத்தீங்கன்னா யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, புரஜாதி மக்கள் என்று இல்லை, அடிமை என்றும் சோதனையும் இல்லை. 28 படிச்சிருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒன்றாயிருக்கீங்களா, நீங்க என்ன ஆயிடுறீங்க, சபையாயிடுறோம். அடுத்த வசனத்துல படிங்க. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்க வர கான்டெக்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம யாரோட சந்ததி ஆயிட்டோம், ஆபிரகாம் சந்ததி. ஆரம்பத்துல நம்ம என்ன பார்த்தோம், யார் அந்த ஆபிரகாம் சந்ததி, யாரு, இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, அந்த சீடு. ஓகே, உன் சந்ததி மூலமா எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சீடு. இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா ஞானஸ்தானத்தின் மூலமா பேக் டு எல்லாருமே புரஜாதி மக்கள் எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க, ஆபிரகாம் சந்ததி ஆயிடுறாங்க. அது ப்ராமிஸ் சீட் ஆயிடுறாங்க சொல்றோம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. சொல்ற யாருமே அந்த இது கிடையாது. எல்லாம் ஞானஸ்தானத்தோட தான் உள்ள வந்து என்ட்ரா ஆவறீங்க. அந்த என்ட்ரி கேட் என்னது, ஞானஸ்தானம் சொல்றது சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இங்க நம்ம பாக்குறது ஆபிரகாமின் சீடு, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா ஆயிடுறோம். அதனாலதான் நம்ம அங்க ரோமர்ல படிக்கும்போது என்ன பார்த்தோம், எல்லாரும் ஞான ஆபிரகாம் பிள்ளைகள் பத்தின கிடையாது. வாக்குத்தத்தின்படி
அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்க ம்ஹ்ம். மட்டும்தான் ஞானஸ்தானத்தின் மூலமா வர மக்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ற மக்கள் மட்டும்தான், விசுவாசத்தின் மூலமா வர மக்கள் மட்டும்தான் ஆபிரகாம் பிள்ளைகள் ஆவறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. சோ அதான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இது தெளிவா இருக்கு வசனங்கள். ம்ஹ்ம். ஆஹ் இதை இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து 19 வரைக்கும். இங்க அது கலாத்தியர் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். சகோதரரே, மனுஷர் முறையின்படி சொல்லுகிறேன், ம், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, ம். அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. என்ன சொல்றாரு? உடன்படிக்கையை ம். வந்து தள்ள முடியாது. ம். நான் ஜெபேலுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஜெபேல், ம்ஹ்ம். நான் வந்து உங்களுக்கு ஒரு பெண்ணு நான் வந்து தரேன். ஓகே ம். சொல்லி ப்ராமிஸ் பண்றேன்னா, அந்த ம்ஹ்ம். பெண் வந்து கரெக்டான டைம்ல நான் கொடுக்கணும். ஓகே. ம். ம். அது வாக்கு பண்ணியிருக்கேன். அது ம்ஹ்ம். யாரும் மாத்த முடியாது. ம்ஹ்ம். நெக்ஸ்ட். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ம். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவ. நம்ம இதான் பார்த்தோம். எங்க இருக்கு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. ஓகே. சந்ததியாகிய கிறிஸ்து. சீட் யாரு? கிறிஸ்து சொல்லி பார்க்கணும். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அதுக்கு பின்பு 430 வருஷம் கழிச்சு வந்து நியாயப்பிரமாணம் என்ன பண்ண முடியாது? தள்ள முடியாது. அந்த சந்ததியாக கிறிஸ்து. பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாம் வித்து சொல்லி பார்க்கிறோம். அந்த ப்ராமிஸ் சீட்ஸ் வந்து தள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. அப்ப நெக்ஸ்ட் படிங்க. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். வாக்குத்தத்தத்தினாலே அருளி செஞ்சார் சொல்லி பார்க்கிறோம். ஆனா லா எது எப்படி கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணமோ எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அந்த மத்தியஸ்தர் யாரு? தேவனோ ஒருவர். A mediator, however, more than one party, but God is one. More than one party சொல்லும்போது நிறைய பேர். ஓகே. மத்தியஸ்தர் சொல்லும்போது அது வந்து ஏஞ்சல் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். த்ரூ ஏஞ்சல் தான் போட்டிருக்கு. இங்க வந்து ஏஞ்சல்னு எங்க போட்டிருக்கு? The law was given through angel. 19. By angels in the hand of the mediator. Hand of the mediator சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க நியாயப்பிரமாணம் கொடுத்தது நோக்கம் என்ன சொல்லும்போது இந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி வர வரைக்கும் அது என்ன பண்ணும்? எல்லாரையுமே வந்து அதுல கட்ட வைக்கணும். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை அடி கொடுத்து கரெக்டா அந்த வழி நடத்தணும். காடியனா வழி நடத்தணும். அதான் நியாயப்பிரமாணத்தோட நோக்கமே சொல்லி பார்க்கணும். வாக்குத்தத்தம் தான் இம்பார்ட்டன்ட். பிரைமரி கோல் இஸ் வாக்குத்தத்தம். என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டாங்க. ஓகே. அது பண்ணதுனால அது மட்டும் செய்யாதபடிக்கு புரஜாதி மக்கள் என்ன பண்றாங்க? இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, வாக்குத்தத்தம் கிடையாது, இந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி சொல்றாங்க. அப்படி தப்பு செஞ்ச மக்கள் தான் யாருன்னா கலாத்தியர்கள். ஓகே. அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சு சொல்லி பார்த்தோம்னா பவுல் வந்து திட்டுறாரு. 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே. foolish Galatians. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச
கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிக்கப் பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை எவ்வளவு சூப்பரா இருக்கு புத்திமான். பாருங்க. இவ்வளவு ம், புத்தியினரா நீங்க? இத்தன புத்தியினரா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணீங்கன்னா என்னது? ம்ஹ்ம், விசுவாசத்தினாலே ஆரம்பம் ம்ஹ்ம், பண்ணுனீங்க. ப்ராமிஸ். ம்ஹ்ம், ஓகே. அது விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் 6ஆம் வசனம் ம்ஹ்ம், படிங்க. ம்ஹ்ம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, விசுவாசம் தான் ஆரம்பமே. ம், நீங்க ம், என்ன ம், பண்றீங்கன்னா, கிரியையினால செய்யணும்னு நெனைக்கிறீங்க. ம், ம், அவ்வளவு ம், புத்தியினரா, ஆவியில ம்ஹ்ம், தொடங்குன நீங்க, ஏன் ம்ஹ்ம், மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்க? ம், அப்போ நம்ம ம்ஹ்ம், ஆவி, மாம்சம் சொல்ற அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தோட கன்டினியூஷன் இங்க ம், இருக்கு. ஓகேவா? ம்ஹ்ம், அப்ப பாத்தீங்கன்னா என்ன புரியுது? அப்போ ம்ஹ்ம், கிறிஸ்துவ விசுவாசிச்சு, அந்த ம்ஹ்ம், கிறிஸ்துவின் செய்திய, ம்ஹ்ம், ஓகே, நற்செய்திய, ஓகே, இது ம்ஹ்ம், சுவிசேஷமா இருக்கட்டும், ம்ஹ்ம், அத விசுவாசிச்சு நம்ம செயல்படுறது. அதுவே ம்ஹ்ம், என்னது ஆவின் கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், அதுபடி அதுபடி இல்லாதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய மனிதர்களா, பரம ம்ஹ்ம், குடிவாசிகளா, பரலோக குடிவாசிகளா, பரதேசிகளா, ஓகே, ம்ஹ்ம், தேவனுக்கு அழைத்த அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரங்கள் நடக்கும் விதை என்ன வரும்? ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம், அது தவிர்த்து நம்ம மாம்சீக கிரியைகள் செய்யற மக்களா இருந்தோம்னா, நம்ம என்ன ம், பண்றோம்? நம்ம என்ன ஆகுறோம்? மாம்சீக மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ம், அது ஒரு பாயிண்ட். இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நியாய பிரமாணத்தை பின்பற்றினால என்ன ஆயிடுறாங்களா அவங்க? ம்ஹ்ம், மாம்சீக மக்கள். ம், ஆவில தொடங்கின நீங்க, நீங்க மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்கன்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க? நியாய பிரமாணத்தை பின்பற்றுறது என்ன சொல்றாரு? மாம்சத்துல ம்ஹ்ம், முடிக்க சொல்லி சொல்றாங்க. ஓகே. ம், அப்ப பார்த்தோம்னா, இதுல இதுல கடைசி கன்க்ளூட் பண்ணிடலாம் இத. ம்ஹ்ம், இன்னும் நெறைய இருக்கு ம், பாயிண்ட். இதுல ஒரு ம்ஹ்ம், பாயிண்ட் மட்டும் நம்ம கன்க்ளூட் பண்றது என்னதுன்னா, ம்ஹ்ம், இந்த நியாய பிரமாணத்தினால ஒருத்தர் செயல்படுறாருன்னா, அது முழுக்க முழுக்க என்ன மாரி கட்டளைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது செய்யாத, அது செய்யாத, இது பண்ணாத, அது ம்ஹ்ம், பண்ணாத சொல்லிட்டு. ஓகே. இது வந்து இப்போ இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து ம்ஹ்ம், பாத்தீங்கன்னா, இது இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம், நியாயப்பிரமாணத்த கட்டளைகள் மொத்தம் 613 ம், கட்டளைகள். ம்ஹ்ம், அத ஒண்ண மீறினாலும் வந்து எல்லாத்தையும் தப்பு செஞ்ச மாரி தான் சொல்லி யாக்கோபு ம்ஹ்ம், சொல்றான். ம், ஓகேவா? ம், அப்ப பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாண கட்டளைகள் அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தாலும், ம்ஹ்ம், அவங்க அத பத்தி சாபத், ஓய்வு நாட்கள், ஏகப்பட்ட ம், கட்டளைகள் இருக்கு. அதெல்லாம் இது ம்ஹ்ம், பண்ணாம இருந்தாலும், ம்ஹ்ம், சுயநீதி சொல்ற விஷயம் வந்து இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு. ம்ஹ்ம், சுயநீதி. சுயநீதி எப்படி வருது? செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ம்ஹ்ம், எதனால வருது? அதுக்கு முக்கியமான அதோடைய ஃபியூயல் எது? ஃபியூயல் சொல்லும்போது அதோடைய எரியறதுக்கான அந்த ஆயில் எது? ம்ஹ்ம், சுயநலம். ஆ சுயநீதி. செல்ஃப் ம்ஹ்ம், ம்ஹ்ம், ரைச்சியஸ்னஸ். ம்ஹ்ம், எது சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம், மாம்சீக கிரியைகள் தான். ம்ஹ்ம், மாம்சீக கிரியைகள் சொல்லும்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அவன காட்டிலும் நான் வந்து பரிசுத்தமா இருக்கிறேன். ம்ஹ்ம், நான் எத்தன பேருக்கு நன்மை செஞ்சிருக்கேன். ம்ஹ்ம், நான் எவ்வளவு நல்லவனா இருக்கிறேன். நான் பொய்யே சொல்லல இன்னைக்கு. நான் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? பின்பற்றியிருக்கேன். ம்ஹ்ம், சொல்லி ஒருத்தன் பணக்காரன் வந்து சொல்றான் பார்த்தீங்களா? ம், ம், நல்ல போதகரே, நான் ம், நித்திய ஜீவன் பெறதுக்கு என்ன பண்ணணும்? ம்ஹ்ம், நியாயப்பிரமாணத்தின் கட்டளையை கீழ்ப்படிப்பா சொல்லி சொல்றாரு. ஓகே. ம், அத நான் எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டேன். ம்ஹ்ம், சொல்லும்போது எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வா சொல்றாரு. ம், அவனால முடியல சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கட்டளை என்னது? உன்னை நேசிப்பதை ம்ஹ்ம், விட பிறரை நேசிப்பாயாக. ம்ஹ்ம், ஓகே. அப்போ அந்த விஷயம் வந்து ஆவிக்குரியதா இருக்கு. அவன் மாம்சத்துக்கு விற்கப்பட்டதுனால அவனால என்ன பண்ண முடியல? அந்த காரியத்தின்படி செயல்பட முடியல சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம், அது கிரைஸ்ட் என்ன பண்றாருன்னா, நீ ஒண்ணுமே பண்ணலப்பா சொல்லி சொல்றாரு. யூ ஆர் நாட் ம்ஹ்ம், ஈவன் இன் த பிகினிங் சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம், ஓகேவா? அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்க விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயநீதி தான் எதனால வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள்னால, ம்ஹ்ம், இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள்னால வருது சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் மட்டும் கிடையாது. மனுஷங்களே நெறைய கட்டளைகள் போட்டுக்கிட்டாங்க. ம்ஹ்ம், ஓகே. ம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆ தேவன் சொல்லாத கட்டளை எல்லாம் போட்டுட்டாங்க. ம்ஹ்ம், எதுனா வந்து மத்தேயு 23ஆம் அதிகாரம். ட்ரெடிஷன் சொல்லி போட்டிருக்கும். ட்ரெடிஷன்ஸ்.
மத்தேயு 15:2 15:1-2. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த தேவ பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார். ம். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ம். ம்ஹும். பிரைஸ் சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே உங்களுடைய தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறீர்கள். அடுத்தது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். என்ன புரியுது இதுல? அவங்க செய்யல அப்படின்னாலும் இவங்க வந்து முக்கியமானது என்னன்னா, ட்ரெடிஷன்ஸ் காடோட கட்டளை. காட கட்டளை என்ன பண்றாங்க? ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. புரியுதா? ஏன் வந்து முன்னோர்களின் பாரம்பரியத்தை பின்பற்ற சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ். பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு கட்டளைனாவது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக சொல்லி போடுறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அங்க ட்ரெடிஷன்ஸ் சொன்ன முன்னோர்கள் சொன்ன வார்த்தைப்படி நீங்க செலுத்தலாம் தேவையில்ல, காடுக்கு நீங்க காணி கொடுத்தா போதும், அதுவே நீங்க கடமை செஞ்சதா சொல்லி சொல்றீங்க. அது எப்படி நீங்க பண்ண முடியும்? நீங்க உங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றீங்க. நீங்க வந்து ஹிப்போக்ரைட்ஸ். ஐசியா தான் உங்களை பத்தி பேசியிருக்காரு. உங்க வாயினால் நீங்க வந்து என்ன துதிக்கிறீங்க, ஆனா இருதயமே என்னை விட்டு தூரமா இருக்கு சொல்லி சொல்லி போவார். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா, இன்றைய காலத்துல இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஓகே, அதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, நான் பரிசுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சபை வந்து வெள்ளை சட்டை போட்டு வரவங்க, ஒருத்தர் நிறைய போனாதவங்களா இருக்காங்க, ஒருத்தங்க ஒரு டிஃப்ரெண்ட். நான் பாவமே செய்யல, நான் டிவியே பார்த்தது இல்ல சின்ன வயசுல இருந்து, நான் படமே போனது இல்லை, தியேட்டரே போனது இல்லை, நான் இதே பண்ணது இல்லை. சோ அவங்க ஒருத்தர் என்ன பண்றாங்க? தங்களுடைய சுய நீதி, அதுலதான் என்ன வருது? சுய நீதி வருது இல்ல. இப்ப எக்ஸாம்பிள், இதுவே நம்ம எல்லாருக்குமே இருக்கு சுயநீதி. ஏஜிஸ்டா இருக்க மக்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணாருன்னா அவர் என்ன சொல்லுவாங்க? ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? என்ன நான் எவ்வளவு சூப்பரா பண்றேன். ஓகே, அந்த இது இருக்கும். சில பேர் வந்து நல்ல கம்பெனி பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா அது நிமித்தம் அவங்களுக்கு நீதி இருக்கும். ஓகே, ஒருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி இது இருக்கு. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் சொல்லும்போது இந்த எல்லாமே வந்து மாம்சத்தின் கிரியைகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், தன் சரீரத்தை சுட கொடுத்தாலும் அதுவும் என்னது? தன் வீண் பெருமைக்காக, நான் பார் எவ்வளவு எனக்குள்ள விசுவாசம் இருக்கு பார் சொல்லி வெளியில காமிக்கிறவனா இருந்தாலும் அதுவும் மாம்சத்தின் கிரியை தான். நான் தேவதூதர்கள் பாஷை பேசினாலும் பெருமைக்காக, சுயமா பெருமைக்காக, சுயநீதினால என்ன வருது? பெருமை, பிரைடு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியை தான். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் விசுவாசி அவருடைய ஆவியின் படி நடக்கிற மக்கள், அவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. சுவிசேஷ காரியங்களை செஞ்சுட்டு தாழ்மையோடு கடைசி வரைக்கும் நான் கடமைதான் செஞ்சேன் சொல்லுவோம். அதான் என்ன சொல்றப்ப, ஐ ஹாவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி. லூக்கா 17:10. இது மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமாய் ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். யார் கத்துறா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்யறாரு. எங்கள் செய்ய வேண்டிய கடமை, நாங்க நீங்க சொல்ற கடமைகளை நான் செஞ்சிட்டோம், வேலை செஞ்சிட்டோம். ஓகே, அது கொஞ்சம் பெருமை பாராட்டுறதோ மேன்மை பாராட்டுறதோ கிடையாது. அதுதான் நம்ம பாக்குறோம். என்னதுன்னா, தேவன்
பெருமை உள்ளவருக்கும் எதிர்த்து நிற்கிறார் ஸ்ரீபகம். ஓகே, தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். ஸோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. கிறிஸ்து சொன்னது அவரை போலே சிந்தை இருப்பதாக, கிறிஸ்து சிந்தை உங்களுக்கு இருப்பதாக. ஸோ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா ஸ்டார்டிங் 1ல இருந்தே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து எப்படி வந்து விழுந்தாங்க சொல்றது வந்து அதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இன்னும் ஆலயம் வந்து இடிக்கப்படல. அப்போ வந்து என்ன குழப்பம் போயிட்டு இருந்தது இஸ்ரேல் மக்கள் மத்தியில. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. அப்ப என்ன குழப்பம் இருந்தது அவங்க கிட்ட சொல்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அப்புறம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அதை தொடர்ந்து ரோமர் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் சபை பத்தின சில காரியங்கள் இருக்கும். இன்னும் 2 கிளாஸ் இருக்கும். ஓகேப்பா, சரி. சோ இதுல என்ன புரிஞ்சுது உங்களுக்கு ஓவராலா? நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அது வந்து ஒரு கார்டியன் மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. இது எதுக்காக அப்படின்னா, கிறிஸ்து வர்ற வரைக்கும் வந்து மக்களை வழி நடத்துறதுக்காக அது கொடுக்கப்பட்டுச்சு. ஆரம்பிச்சோம் ஆபிரகாம் பார்த்தோம். கரெக்ட். அது முன்னாடி வரைக்கும் காட் பிள்ளைகள் பார்த்திருந்தோம். ஆபிரகாம் பிள்ளைகள் வந்து பார்த்து ஆரம்பிச்சோம். ப்ராமிஸ் இருந்து அதான் ஸ்டார்டிங். அப்ப இஸ்ரேல் மக்கள் தான் ஆபிரகாம் பிள்ளைகளா இருந்தாங்க, மகனுக்கு பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, எல்லாமே இருந்தது. அவங்களுடைய அவிசுவாசம் எப்படி வந்துச்சு, நியாயப்பிரமாணத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு அப்புறம் புரஜாதி மக்களுக்கு உள்ள நுழைக்க பார்த்தாங்க. ஆனா பவுல் திட்டுறாரு. அடுத்து அந்த பிரச்சனைகள் வந்து அந்த ஆலை இருக்கிற வரைக்குமே என்ன பண்றது போயிட்டு இருக்கு சொல்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாளைக்கு என்ன பார்க்கலாம்? நாளைக்கு அதான் என்னதுன்னா, ஆலை இருக்குது, அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ஆவிக்குரிய என்னதுன்னா கிரியைகள். ஓகே, ஆவின் கிரியை என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், கிரியை இல்லாத விசுவாசம் சித்தத்தை சொல்லி போட்டிருக்கு யாக்கோபு. அப்ப அந்த கிரியை இல்லாத விசுவாசம் தான் எந்த கிரியை சொல்றாங்க? விசுவாச நீதிமன்றம் சொல்லி போட்டிருக்கு ரோமர்ல. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்ப என்ன கிரியை செய்யணும்? அது மாம்ச அந்த பாவத்தை ஒடுக்கிறதா? இப்ப எல்லாருமே பாவத்தை ஒடுக்கி நீதிமானா வாழணும்னு நினைச்சு பண்ணிருக்காங்கல்ல. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறணும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. அது ஆனா நம்ம மாற முடியாது. தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, நம்மள வந்து சரீரத்துல மாத்துறாரு. ஆவிக்குரிய சரீரத்துல நம்மள மாத்துறாரு, மகிமையின் சரீரத்துல கொண்டு போறாரு. ஓகேவா? மற்றபடி இங்க பூமியில நம்ம என்ன பண்றோம்னா வெறும் கிரியை தான் செய்யறோம். அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகேப்பா. ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்களுக்கு இந்த வேளையிலும் கூட சகோதரா நாங்கள் ஒன்று கூடி நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் கருத்தரங்களை பிடிச்சிருந்த காலமுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பாடங்கள் எங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதியவும், கர்த்தர் எதற்காக நீதி பிரமாணத்தை உண்டு பண்ணினீர், உங்களுக்கு மீட்பு எங்கிருந்து வருகிறது, விசுவாச பிரமாணம் என்றால் என்ன, விசுவாச பிரமாணத்தினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக இந்த வேத பாடத்திலே கற்பித்திருக்கிறீர். இவர்களை எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்து விசுவாசத்தின் ஓட்டத்தை நாங்கள் ஓடவும், பந்தய பொருளின் இலக்கின் மீது எங்கள் உள்ளங்களை பதிய வைத்து விசுவாசத்திலே நாங்கள் நிலைக்கும்படியாக கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஓகேப்பா. சோ எப்படி அவங்க பொறாமலா இருந்தது பாத்தீங்களா? மக்கள் உள்ள வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா எந்த அளவு அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சு இருந்ததுன்னா அப்படி இருக்கும். புரியாம இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னென்ன தெரியாம இருக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, நாளையில இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு பார்க்கலாம்.